சாயிராம். நமக்கு என்ன வேண்டுமோ எது வேண்டுமானாலும் இறைவனிடம் கேட்கலாம். வேண்டியதும் தரவில்லை என்றால் புரிந்து கொள்ளலாம் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர கேட்காததை நினைத்து ஏங்கி ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல என்பதை புரிந்து கொண்டு செயல்படலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, மற்றவர்களை பற்றி யோசித்து யோசித்து நீ உன்னுடைய வாழ்வை இழந்து விடாதே என் பிரியமே. மற்றவர்களை பற்றி அதிகமாக யோசிக்காதே. நிச்சயமாக நீ கலங்கிய காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் உனக்காகவே நிகழ்த்தி காட்டுவேன். உனக்காகவே நான் உருவாக்கி காட்டுவேன். கடந்து போன நாட்களில் நீ செய்த தவறுகளை நினைத்து நினைத்து ஏங்குவதை விட வரப்போகும் உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து திட்டம் தீட்டி அதன்படி செயல்பட்டு வெற்றியடைவதுதான் மிக சிறப்பான ஒன்று. ஆம் என் பிரியமே, கவலைப்பட்டே உன்னுடைய வாழ்வை வீணடித்து விடாதே. என் அன்பு பிரியமே, இந்த உலகில் வேர் இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி என்ன தெரியுமா? ஆசைதான். அந்த ஆசையை அளவோடு வைத்துக்கொள். தேவையில்லாத கஷ்டமும் குழப்பமும் உனக்கு வரவே வராது. ஆம் என் பிரியமே, எப்பொழுதுமே இருளில் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்று கவலையே படாதே. இருளும் விடியலை நோக்கிதான் செல்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி யோசித்து யோசித்து உன்னுடைய வாழ்வை வீணடித்து விடாதே, இழந்து விடாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்குதான் என்பதை தீர்க்கமாக நம்பு. எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழந்து விடாதே. அப்படியே அதை விட்டுவிடு. காலம் மாறும், காட்சிகளும் மாறும், மனதும் மாறும். ஆம் என் பிரியமே, மற்றவர்களை நினைத்து இழந்ததை நினைத்து நினைத்து நீ வருந்திக் கொண்டே இருந்தால் இழந்தது ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு வரப்போகிறது என்றால் நீ மற்றவர்களை நினைத்து இழந்ததை நினைத்து வருத்தப்படு, கண்ணீர் சிந்து என்று நானும் உனக்கு கூறுவேன். ஆனால் எதுவுமே நடக்கப் போவதில்லை, ஆகப்போவதில்லை என்று உனக்கு தெரிந்திருந்தும் ஏன் வருத்தத்தோடும் கண்ணீர் சிந்து கொண்டும் இருக்கிறாய்? வெற்றி பெறுவதை விட வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதுதான் மிக மிக கடினம். ஆம் என் பிரியமே, நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடமிருந்து கிடைக்காது என்பதை புரிந்து கொள். நீ அதிகம் நம்பியவரிடமிருந்துதான் அது கிடைக்கப் பெறும் என்பதையும் உணர்ந்து நடந்து கொள். ஆம் என் பிரியமே, நடப்பது எல்லாம் நன்மைக்குதான். காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இழந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்படவும் மாட்டாய். மற்றவர்களை பற்றி யோசித்து யோசித்து நீ உன்னுடைய வாழ்வை இழக்கவும் மாட்டாய். ஆம் என் பிரியமே, வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறிய தவறோ அல்லது கெடுதலோ நடந்துவிட்டால் இப்படி நடந்துவிட்டதே என்று மனம் கலங்கவோ துயரப்படவே வேண்டாம். துயரமே பட வேண்டாம் என் பிரியமே. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்ற நம்பிக்கையோடு மன தைரியமாக இருப்பதுதான் மிக மிக முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் நல்லதே நடக்கும் என்பதை எடுத்துச் சொல்லும் விதமாக ஒரு சிறிய கதையை இப்பொழுது பார்க்கலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்குதான். வாழ்க்கையை மிக சுலபமாக வென்று காட்டலாம். நீ கலங்கிய காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் நடத்தி காட்டுவேன். பல ஊர்களுக்கு சென்று அங்குள்ள கோவில்களில் தரிசனம் செய்துவிட்டு ஒரு ஊருக்கு வருகை தந்தார் மாபெரும் ஒரு துறவி. அந்த துறவியின் புகழ் அந்த நாட்டில் உள்ள எல்லா ஊர்களிலும் பரவி இருந்தது. அவர் எங்கு சென்றாலும் அந்த ஊர் மக்களுக்கு உபதேசங்களையும் ஆசிகளையும் வழங்குவார் என்ற அந்த உண்மை.
அந்த ஊருக்கு வருகை தந்த துறவி அங்குள்ள கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு ஒரு மரத்தடியின் கீழே அமர்ந்தார். அந்த துறவி ஊருக்கு வந்திருப்பதை கேள்விப்பட்ட மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவரை சந்தித்து ஆசிகளையும் உபதேசங்களையும் பெற்று சென்றனர். அப்பொழுது அவரை பார்க்க இளைஞன் ஒருவன் வந்தான். அவன் துறவியை பார்த்து வணக்கம் தெரிவித்துவிட்டு, ஐயா, என் வாழ்க்கையில் எனக்கு எப்பொழுதுமே எதிர்மறை எண்ணங்கள் தான் தோன்றுகின்றது. என்னால் எந்த முடிவையும் தீர்மானமாக எடுக்க முடியவே இல்லை. ஏதாவது தவறாக நடந்துவிடுமோ, தவறாகிவிடுமோ, கெட்டது நடந்துவிடுமோ என்று எப்பொழுதுமே பயமாக இருக்கிறது. ஏதாவது சிறிய கெட்டது நடந்துவிட்டால் கூட என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. மனம் பதைப்பதைப்பாகவே இருக்கிறது. அதிலிருந்து என்னால் மீண்டு வரவே முடியவில்லை. எனக்கு தாங்கள்தான் ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும். என் மனதை நேர்மறையாக வைத்துக் கொள்வது எப்படி என்பதை தாங்கள்தான் எனக்கு சொல்ல வேண்டும் என்று மிக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொண்டான் இளைஞன். அதை கேட்ட துறவிக்கு அவனுடைய பிரச்சனை என்ன என்பது நன்றாக புரிந்துவிட்டது. உடனே துறவி அவனிடம், இளைஞனே, உன்னுடைய பிரச்சனை தீர வேண்டுமென்றால் நான் சொல்லும் ஒரு மந்திரத்தை நீ எப்பொழுதுமே மனதில் வைத்துக்கொள். ஒருபோதும் அந்த மந்திரத்தை மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுது துன்பம் ஏற்படுவது போல தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு. அந்த மந்திர வார்த்தை என்னவென்றால், நடப்பது எல்லாம் நன்மைக்கே. இதுதான் அந்த மந்திர வார்த்தை என்று சொன்னார். இளைஞனே, இன்னும் நீ நன்றாக புரிந்து கொள்ள ஒரு சிறிய கதை ஒன்றை சொல்கிறேன், கேள் என்று கதையை கூற ஆரம்பித்தார் துறவி. மரங்கள், செடி கொடிகள் என பசுமை நிறைந்த அந்த கிராமத்தில் வயதான பெரியவர் ஒருவர் தனது மகனோடு ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஒரு குதிரையும் குதிரை வண்டி ஒன்றும் இருந்தது. அந்த குதிரை வண்டியில் அந்த ஊர் மக்களை அருகில் உள்ள ஊர்களுக்கு சவாரி கூட்டி செல்வதுதான் பெரியவரின் தொழில். அந்த ஒரு குதிரையை நம்பிதான் வாழ்க்கையை நடத்தி வந்தார் அந்த பெரியவர். அவரது மகன் இளைஞனாக இருந்தாலும் எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டிலேயே குதிரையை கவனித்து கொண்டு தன் அப்பாவிற்கு உதவியாக இருந்தான். ஒரு நாள் அந்த பெரியவரின் குதிரை காணாமல் போய்விட்டது. குதிரை சென்ற இடமெல்லாம் பார்த்த குதிரை இல்லாததை பார்த்து அதிர்ச்சியடைந்து வேகமாக பெரியவரிடம் சென்று, அப்பா, நம் குதிரையை காணோம் என்று பதற்றத்தோடு கூறினான் இளைஞன். அதற்கு தன் மகனை அமைதியாக பார்த்த பெரியவர், நன்றாக போய் தேடிப்பார், குதிரை நம்மிடம் நிச்சயமாக வந்து சேரும் என்று நம்பிக்கையோடு பதில் கூறினார். அப்பொழுது பக்கத்து ஊர் ஒன்றுக்கு குதிரை வண்டியில் பயணம் செல்வதற்காக அங்கே வந்த ஊர் மக்கள் சிலர் பெரியவரின் குதிரை காணாமல் போனதை கேள்விப்பட்டு வருத்தமடைந்தார்கள். பெரியவரிடம் சென்று, ஐயா, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கவே கூடாது. அந்த குதிரைதானே உங்கள் குடும்பத்திற்கே சோறு போட்டது. இப்பொழுது என்ன பண்ண போகிறீர்கள் என்று கேட்டார்கள். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த துரதிருஷ்டத்தை என்னவென்று சொல்வது என்று அந்த பெரியவரிடம் துக்கம் விசாரித்தார்கள் ஊர் மக்கள். ஆனால் அந்த பெரியவரோ எந்த பதற்றமும் அடையவே இல்லை. அவர் முகத்தில் கவலையோ துக்கமோ இல்லை. அவர் சிறிய புன்னகையோடு அந்த மக்களை பார்த்து, காணாமல் போன என் குதிரை திரும்ப கிடைத்தாலும் எனக்கு சந்தோஷம், கிடைக்கவில்லை என்றாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்று விட்டார். அந்த பெரியவர் கூறியதை கேட்ட மக்கள் ஆச்சரியத்தோடு, என்ன இவர் இப்படி சொல்கிறாரே என்று தகர்க்குள்ளேயே பேசிக்கொண்டு கலைந்தும் சென்றார்கள். பிறகு 4-5 நாட்கள் ஓடியது. அன்று அந்த பெரியவர் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது குதிரையின் சப்தம் கேட்டு திரும்பி பார்த்தால் காணாமல் போன அவருடைய குதிரை வந்து கொண்டிருந்தது. அதனோடு மற்றொரு குதிரையும் ஒன்று சேர்ந்து வந்தது. அந்த புதிய காட்டு குதிரை காட்டு பகுதியில் அலைந்து திரிந்த குதிரை போலவே முரட்டுத்தனமாக இருந்தது.
அந்த குதிரையை பார்த்த பெரியவர் தனது குதிரையிடம், வா, வந்துவிட்டாயா? எனக்கு தெரியும் நீ வருவாய் என்று. இது யாரு என்று கேட்டார். உன் நண்பனா என்று பெரிதும் மகிழ்ச்சியோடு அல்லாமல் இயல்பாக கூறினார். காணாமல் போன குதிரை புதியதாக ஒரு குதிரையை அழைத்து கொண்டு வந்திருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட மக்கள் அந்த பெரியவரை பார்க்க அவரது வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் பெரியவரை பார்த்து, ஐயா, உங்களைப் போல அதிர்ஷ்டசாலி ஊரிலே இல்லை. முன்பு ஒரு குதிரை இருந்தது, இப்பொழுது 2 குதிரை ஆகிவிட்டது. இனிமேல் உங்களுடைய வருமானம் 2 மடங்கு உயரப் போகிறது. ஒரே மகிழ்ச்சி தானே உங்களுக்கு என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பெரியவர், எனக்கு பெரிய மகிழ்ச்சி எல்லாம் ஒன்றுமில்லை. இது நடந்தது அதிர்ஷ்டமா அல்லது துரதிர்ஷ்டமா என்பது எனக்கு தெரியாது. காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இருந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு என்று கூறிவிட்டு சென்றார். அதற்கும் அந்த ஊர் மக்கள், என்னடா இது, இவர் எல்லாத்திற்கும் நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறாரே என்று பேசிக்கொண்டே கலைந்து சென்றார்கள். 2 நாட்கள் கழித்து அவருடைய மகன் அந்த புதிய குதிரைகளில் சவாரி போகலாம் என்று நினைத்து அந்த புதிய குதிரையில் அமர்ந்து அருகில் இருக்கும் ஒரு ஊருக்கு சென்றான். வண்டி இல்லாமல் குதிரையின் மேல் அமர்ந்து சவாரி செய்தான். அப்பொழுது காடுகளில் அலைந்து திரிந்த அந்த முரட்டு குதிரையை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அடங்காத அந்த குதிரை அவனை கீழே தள்ளிவிட்டது. அதனால் அவனுடைய கால் ஒன்றும் உடைந்து விட்டது. அந்த செய்தியை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் பெரியவரிடம், ஐயோ பாவம், இந்த புதிய குதிரை உங்களுக்கு பெரிய துரதிர்ஷ்டத்தை அல்லவா கொண்டு வந்து விட்டது. இப்பொழுது பிள்ளையின் கால் உடைந்து விட்டதே என்று வருத்தம் தெரிவித்தார்கள். அப்பொழுது அந்த பெரியவர், என் மகனுக்கு ஏற்பட்ட விபத்து துரதிர்ஷ்டம் என்று நான் நினைக்கவில்லை, அதுக்கும் நன்மையாகத்தான் இருக்கும் என்று கூறிவிட்டு பதட்டமோ சோகமோ இல்லாமல் சென்றார். அதற்கும் ஊர் மக்கள், என்னையாயுது, மகன் கால் உடைந்து விட்டதும் கூட நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறாரே என்று அவர்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு சென்று விட்டார்கள். அப்பொழுது அந்த நாட்டிற்கும் பக்கத்தில் உள்ள பெரிய நாட்டிற்கும் போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த பெரிய நாட்டை சமாளிக்க அந்த நாட்டு அரசனுக்கு இன்னும் நிறைய வீரர்கள் தேவைப்பட்டார்கள். எனவே தன் நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களில் இருக்கும் இளைஞர்களை இராணுவத்தில் சேரும்படி மன்னன் ஆணையிட்டான். அப்படி இராணுவத்தில் சேராத இளைஞர்களை வலுக்கட்டாயமாக இழுத்தும் சென்றான். எப்படியும் சாகத்தான் போகிறோம் என்று பயந்து புலம்பினார்கள் ஊர் இளைஞர்கள். அப்பொழுது அந்த பெரியவரின் வீட்டிற்கு வந்த அதிகாரிகள் அந்த பெரியவரின் மகனை பார்த்து அழைத்து செல்ல முடிவெடுத்தார்கள். அப்பொழுது அவனுடைய கால் ஊனமாக இருப்பதை பார்த்துவிட்டு அவன் தகுதி உடையவன் அல்ல என்பதை அவன் வீட்டிலேயே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். தோற்று கொண்டு வரும் அந்த நாட்டின் மன்னன் படைக்கு அள்ளி கொண்டு செல்லப்பட்ட இளைஞர்கள் யாருமே ஊர் திரும்பவே இல்லை. அந்த ஊரின் ஒரே இளைஞனான பெரியவரின் மகன் மட்டும் தப்பி இருந்தான். அப்பொழுது அந்த ஊர் மக்கள் பெரியவரை பார்த்து, பரவாயில்லை, புதிய குதிரை உங்கள் மகனை மூடமாக்கியது நல்லதற்காகத்தான். இது உங்கள் மகனை காப்பாற்றிவிட்டது. நாங்கள் எல்லாம் இப்பொழுது மாட்டிவிட்டோம். ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான், உங்கள் மகள் தப்பிவிட்டான். அன்றைக்கு நீங்கள் சொன்னீர்கள் இந்த விபத்திலேயும் ஏதாவது நல்லது இருக்கலாம் என்று. இப்பொழுது அது உண்மையாகிவிட்டது என்றனர். அதற்கு அந்த பெரியவர் பெரியதாக மகிழ்ச்சியடையவும் இல்லை, பெரியதாக அலட்டிக் கொள்ளவும் இல்லை. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நான் நம்புகிறேன், அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். ஊர் மக்களும் அந்த பெரியவரின் மனப்பக்குவத்தை பாராட்டினார்கள் என்று கதையை முடித்தார் துறவி. பிறகு துறவி அவனிடம், இளைஞனே, இந்த கதையில் வரும் அந்த பெரியவரை போல நீ இருக்க முயற்சி செய். அப்பொழுது உனக்கு எந்த பயமும் வரவே வராது. நம்பிக்கையோடு உன்னால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்ய முடியும். நடக்கும் அனைத்திலும்
நல்லதுதான் விளையும் என்று எல்லாமே நன்மைக்குதான் என்னும் மனநிலையில் நீ இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அனைத்துமே உனக்கு மகிழ்ச்சிதான் தரும் என்பதை நீ நம்ப வேண்டும். இதில் அதிர்ஷ்டம் என்று ஒரே அடியாக துள்ளுவதோ துரதிர்ஷ்டம் என்று ஒரே அடியாக விழுந்து விடவும் கூடாது என்றார் துறவி. துறவி கூறிய கதையையும் விளக்கத்தையும் அந்த இளைஞனின் மனதை தெளிய வைத்தது. அவன் துறவிக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இந்த கதையில் வருவது போல நம் வாழ்க்கையில் நடக்கும் சில நிகழ்வுகள் நமக்கு கெட்டதைப் போல தோன்றினாலும் பின்னாளில் அதுவே நன்மையை தருவதாக இருக்கும். இந்த உண்மையை நாம் அனைவருமே ஏதோ ஒரு இடத்தில் உணர்ந்து கொண்டுதான் இருப்போம். நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. காரண காரியமின்றி எதுவுமே நடப்பதில்லை. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்ற நம்பிக்கையோடு அனைத்தையும் எதிர்கொண்டால் நிச்சயமாக நமக்கானது நம்மை சேர்ந்து வரும். நம்பிக்கை துணிச்சலை தரும், துணிச்சல் வெற்றியை தரும். மற்றவர்களை பற்றி, இழந்தவர்களை பற்றி, விட்டு சென்றவர்களை பற்றி நினைத்து நினைத்து யோசித்து யோசித்து நம் வாழ்வை நாமே இழக்காமல் இருக்கலாம். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருக்கலாம். எந்த துன்பம் வந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும், என் சாயி என்னோடு இருக்கிறார் என்று சொல்லிப்பார். அந்த எண்ணமே உன்னை தைரியமாக இருக்க வைக்கும். அப்படி இருந்து பார்த்தால் உன்னுடைய பயமெல்லாம் உன்னை விட்டு விலகி, உன் மன போராட்டமெல்லாம் உன் வாழ்விலிருந்தே விலகி, தைரியமாகவும் நிம்மதியாகவும் உன் வாழ்வை நீ வாழ்வாய். இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன் வாழ்வின் உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். உன் தாய் தந்தைக்கு எப்பொழுதுமே சேவை செய். உன்னுடைய கோபத்தை முதலில் தியாகம் செய். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் அவமானத்தை கற்றுக்கொள்ள பழகிக்கொள். சாதித்தவர்கள் நிறைய அவமானங்களை பெற்றால் மட்டுமே சாதிக்க முடியும். சாதித்தவர்களெல்லாம் அவமானங்களை நிறையவே பெற்றிருப்பார்கள் என்பதுதான் இங்கு உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் நட்சத்திரமாக நான் உன்னிடம் வந்த பிறகு நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நானே உன்னை ஒளிர வைப்பேன். நிம்மதியாக இரு, தைரியமாக இரு. இனி நீ மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன் வாழ்வில் இருந்த தடைகளெல்லாம் துடைத்து எறியப்பட்டு விட்டது. உன் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களெல்லாம் நான் களைந்து விட்டேன். இனி உன் வாழ்வில் சந்தோஷ பாதையில்தான் நீ பயணிக்கப் போகிறாய். இதுவரை கஷ்டத்தோடு வாழ்ந்திருந்த உன் நாட்களெல்லாம் முடிந்து விட்டது. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுத்திருக்கும் புதிய வாழ்விற்கான அடித்தளம்தான். எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும் அது சாயப்பாவின் அனுமதியால் தான் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு பொறுமையாக இரு. எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு. உனக்கான நற்பலன் உன்னிடம் வந்து சேரும். உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ, கீழ்த்தனமாக நடத்தினாலோ, உன்னை பற்றி வேறு விதமாக மற்றவர்களிடம் போய் சொன்னாலோ, அவர்களிடம் போய் சண்டைக்கு நிற்காதே, கோபப்படாதே. அவர்கள் இப்படி நம்மை செய்துவிட்டார்களே, ஏளனமாக பேசிவிட்டார்களே என்று அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவர்களுக்கு எந்த விதத்தில் பதிலை கொடுக்க வேண்டுமோ, எப்படி திருப்பி கொடுக்க வேண்டுமோ அதை உனக்காக நான் செய்து முடிப்பேன். காலம் வரும் வரை அவர்களுக்கான பதிலை நான் கொடுப்பேன். அந்த காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு. உன் சோதனை காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் கூறிய பிறகும்
ஏன் இத்தனை கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு புரியவே இல்லை. உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன் நிலையையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள்ள பழகிக்கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள். அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ குழந்தைத்தனமாகவும் இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள். கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள். அதை தெரிந்து புரிந்து நடந்தால் உனக்கான நல்ல நேரம் உன்னை வந்து சேரும். நான் நல்ல வார்த்தையை தான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். இது உனக்கான அசரீரி வாக்கு. உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திவிடு. பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து எறிந்துவிடு. நிச்சயமாக உன் நிலை மாறி நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய். என் உயிருக்கு உயிராயிருக்கும் அன்பான குழந்தை நீ. உன் தாயாக தகப்பனாக என்றும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ பயப்படவோ அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை முடிவு செய்து கொள். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ நேர்மறையான சிந்தனையோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாய். எதிர்மறை எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு. அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய். இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே நிரந்தரமே அல்ல. நல்லவனாக இரு, தவறு இல்லை. ஆனால் உடன் இருப்பவர்களை கெடுத்து விடாதே. வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கவிழ்த்து விடமாட்டேன். என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய். ஆம், என் பார்வை உன்மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உனது நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே. எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை தேடி வந்தேன், உதாசீனப்படுத்திவிட்டாய். மீண்டும் அருகில் வந்தேன், மீண்டும் உதாசீனப்படுத்தினாய். பரவாயில்லை, நீ எனது செல்ல குழந்தை. எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. கவலைப்படாமல் இரு. ஆம் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. தெரியாமல் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே உன் மனதை சமநிலையாக வைத்துக்கொள். இன்பத்தைக் கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார். முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. அந்த உண்மையை உணர்த்துவதும்
தெளிவதுமான அனுபவமே நமக்கு வாழ்க்கை பயணமாகவே ஆகிறது. அதற்கான நேரம் வரும் பொழுது உன் கஷ்டகாலத்திற்கும் ஒரு முடிவு வரும். உனக்கும் வெளிச்சம் பிறக்கும். உன் வாழ்விலும் விடியல் வரும். கூடிய விரைவில் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய். உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீக்கி ஒளி என்ற தீபத்தை ஏற்றி வைக்க உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன். பிள்ளையே, இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. இன்பங்கள் வரும்பொழுது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். துன்பம் வரும்பொழுது வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. எழுந்திரு என் குழந்தையே. சர்வ சக்தி படைத்த உன் சாயப்பாவை தந்தையாக பாக்கியம் செய்தவர் நீ. உன் மனதிற்கு இவ்வளவு குழப்பம் இருக்கலாமா? உன்னை காண உன் சாயப்பா வருகிறேன். நிச்சயமாக வருவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நீ நினைத்தது, ஆசைப்படுவது, என்னிடம் விரும்பி கேட்பது அனைத்தையும் உனக்கு தர நான் உன் இல்லத்திற்கு வருவேன். வந்து கொண்டே இருக்கிறேன். துன்பம் வரும் பொழுதும் வேதனை சூழும் பொழுதும் அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டுமே இருந்தால் உன் அப்பாவால் தாங்க முடியுமா சொல்? பட்டினி கிடப்பது, எந்த துயரம் வந்தாலும் அதை உணவின் மேல் காட்டுவது, எந்த ஒரு பலனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீ புத்திசாலி எனவும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று எனக்கு தெரியாது என் பிள்ளையே. தைரியமாக இரு. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு கஷ்டங்கள் வர நான் அனுபவிப்பேனா? கஷ்டமான வேதனையில் தத்தளிக்கும் கொண்டிருக்கும் என் பிள்ளையை தேற்ற உன் அப்பா உன் வீட்டுக்கு வருவேன். மங்கள செய்தியோடு வருவேன். நிச்சயமான அந்த மங்கள செய்தி உன் காதில் விழும். மிக மங்களகரமாக. என் அன்பு பிள்ளையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றலாம். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது. அந்த அதிசயத்தை நான் உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். பிள்ளையே, நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகிறேன் என்றால் அது தரமானதாக இருக்கும். நிச்சயமாக இருக்கும். அதற்குள் சோர்ந்து போய்விடாதே என் பிள்ளையே. நீயும் நான் சொல்கிறபடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலையால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. கஷ்டங்களை மட்டும் தருகிறீர்களே சாயிநாதரே என்று கலங்காதே பிள்ளையே. நான் காரணமின்றி எதையும் செய்வதில்லை. எந்த வாக்கும் காரணமின்றி என் நாவிலிருந்து வருவதில்லை. எதையும் நான் காரணமின்றி செய்வதும் இல்லை. நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை ஒருபோதும் நான் கைவிடப்பட்டது இல்லை குழந்தையே. நீ நித்தமும் கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பதை பார்க்க உன் சாயப்பாவிற்கு சக்தியே இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விட்டது. கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டும் விட்டாய். சகிக்கக்கூடாததையெல்லாம் சகித்தும் விட்டாய். வாழவே கூடாது, ஜெயிக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் மட்டும் ஏன் கோழையைப் போல அழுது கொண்டிருக்கிறாய்? அழாதே, தைரியமாக இரு. உன்னை அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான் தான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்களை தன்னுடைய நிலையை உணரும்படி நான் செய்வேன். நீ இதுநாள் வரை இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னிடம் வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். அத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு சாயியே துணை, சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று இருக்கும் உனக்கு கெடுதல் வட நான் விடவே மாட்டேன்.
இப்படி முழு நம்பிக்கையாக இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தில் மிக உயரத்தில் சந்தோஷமாக உன்னை உட்கார வைப்பேன்.